என்கிற பெயரில் 5 மொழிகளில் பெரிய பட்ஜெட் படத்தை உருவாக்கி வசூல் பெறுவதே இன்றைய போக்கு. ஆனால் அவை மாநில அளவில் கலாச்சார வேறுபாடுகளை பிரதிபலிக்கும் கதாபாத்திரங்களை கொண்டிருப்பதில்லை. அண்டைய மாநில சினிமாவாக இருந்தாலும் தெலுங்கு சினிமா ரசனையை தமிழ் ரசனையுடன் ஒப்பிடவே முடியாது. பாடல்கள், சண்டை காட்சிகள், கதாபாத்திர அணுகுமுறை, கிளைமேக்ஸ் என பலவற்றில் இருமொழி படங்களும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை கொண்டிருக்கின்றன. குஷி படத்தை தமிழில் இயக்கி வெற்றி கொடுத்த கையோடு அதே தயாரிப்பாளருக்காக அதன் தெலுங்கு பதிப்பை மறு ஆக்கம் செய்தார் எஸ்.ஜே. சூர்யா. அதில் நாயகனாக நடித்தவர் இன்றைய ஆந்திராவின் துணை முதல்வரான பவன் கல்யாண். தமிழ், தெலுங்கு பதிப்புகளில் தான் கையாண்ட மாற்றங்கள் பற்றிய மனப்பதிவை இந்த அத்தியாயத்தில் பகிர்ந்திருக்கிறார் எஸ்.ஜே. சூர்யா. இயற்கையின் சில விதிகளை ஒரு திரைக்கதைக்குள் பொருத்திவிட்டால் கலாச்சாரம் கடந்து உலகின் எந்த மொழி ரசிகர்களையும் அதை ரசிக்க செய்துவிடலாம். எடுத்துக்காட்டுக்கு வண்ணத்துப் பூச்சி விளைவு என்கிற இயற்கையின் விதி. எங்கோ ஒரு வனாந்தரத்தில் கூட்டுப்புழுவாக இருந்து அதிலிருந்து வெளியேறி சிறகை அசைக்கும் போது இறைவனின் படைப்பில் மிகச் சிறியதாக இருக்கும் அந்த வண்ணத்துப் பூச்சியின் சிறகு அசைவினால் காற்றில் உண்டாகின்ற நகர்தல் சங்கிலி தொடர் போல் செயல்பட்டு மிக பெரிய புயலாக உருவாகக்கூடும் என்பதுதான் அந்த வண்ணத்துப் பூச்சி விளைவு. குஷியில் அந்த வண்ணத்துப் பூச்சி விளைவை பயன்படுத்தினேன். கொல்கத்தாவில் பிறந்த சிவாயையும் குற்றாலத்தில் பிறந்த ஜெனிஃபரையும் இயற்கை எப்படி இணைக்கப் போகிறது என்பதையே திரைக்கதை ஆக்கினேன். மொழியால், இனத்தால், மதத்தால் இவர்கள் வேறுபட்டிருந்தாலும் இவர்களுக்குள் இயற்கையின் சிறகடிப்பாகிய காதல் எப்படி உருவாகி வளரப்போகிறது என்பதுதான் பிளே. அதை இயற்கையின் விளையாட்டு என்று கூட வைத்துக்கொள்ளலாம். குஷி வெற்றி பெற்றால் அது பல மொழிகளுக்கு எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அப்படியே மறு ஆக்கம் செய்யப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் தெலுங்கு, இந்தி மறு ஆக்கங்களை நானே இயக்குவேன், இயற்கை என்னையே அந்த வேலையை செய்ய பணிக்கும் என்று நான் நினைத்திருக்கவில்லை. ஆனால் தெலுங்கிலும் இந்தியிலும் மறு ஆக்கம் செய்யும்போது என்னதான் இயற்கையின் விதியோடு அமைக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் நடிகர்களுக்காக சில மாற்றங்கள் கோரப்பட்டதை மறுப்பதற்கில்லை. தமிழ் குஷியை பொறுத்தவரை நான் கதையாக என்ன சொன்னேனோ அதில் இருந்து ஒரு காட்சியில் கூட விஜய் மாற்றம் கேட்கவில்லை. கதையை கேட்டு ஓகே சொன்ன பிறகு எந்த மாற்றத்தையும் கேட்க மாட்டார் விஜய். காரணம், அவர் ஒரு இயக்குனரின் மகன். திரைக்கதை என்கிற தன்னுடைய குழந்தையின் மீது இயக்குனர் எவ்வளவு அக்கறையும் நம்பிக்கையும் வைத்திருப்பார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவரைப் போல் எல்லா நட்சத்திரங்களும் இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. தெலுங்கு பதிப்புக்கு பவன் கல்யாணுடைய கால்ஷீட்டை பெற்றுவிடுவது என்று தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் சார் பகீரத முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பவன் பத்ரி படத்தில் நடித்து கொண்டிருந்தார். ஒரு வழியாக அவர் கதை சொல்ல நேரம் ஒதுக்கித்தர அவரை சந்தித்து 3 மணி நேரம் 10 நிமிடம் கதை சொன்னேன். சொல்லி முடித்ததும் படம் பார்த்துவிட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்பது போல் எழுந்து நின்று கைத்தட்டிவிட்டு என் கையை பிடித்து கொண்டு, இந்த படத்தை நான் உறுதியாக உடனே பண்ணுறேன், லைனப்பில் இருக்கும் படங்கள்லாம் இருக்கட்டும் என்றார். அவர் சொன்ன மாதிரியே தனது 2 படங்களை ஒத்தி வைத்துவிட்டு குஷிக்கு முன்னுரிமை கொடுத்தார். அடுத்த நாளே ப்ரெஸ் மீட் வைத்து, இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா எதிர்பார்ப்பதில் நான் பாதியை செய்தாலும் போதும், இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். எனக்கு நேரம் இல்லாமையால் கதையை கேட்க முடியாமல் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் இழுத்தடித்தது எனக்கு மன வருத்தத்தை தருகிறது என்று பத்திரிகையாளர்களிடம் கூறினார். அதுதான் பவன் கல்யாண். நான் தமிழ் குஷியை உருவாக்கிய போது விஜய் ஒரு பெரிய நட்சத்திரம், ஜோதிகா வளர்ந்து கொண்டிருந்தார். விஜய் என்கிற நட்சத்திரத்தின் காலுக்கு ஏற்றவாறு காலணியை வடிவமைக்க வேண்டும் என்று நான் குஷி கதையை உருவாக்கவில்லை. ஏனென்றால் அதில் சிவா, ஜெனிஃபர் என்கிற 2 கதாபாத்திரங்கள் தான் இருந்தார்கள். அதனால்தான் குஷி என்கிற அழகான மேஜிக்கலான சிண்ட்ரெல்லா காலணியை நாங்கள் வடிவமைத்து விட்டோம். தெலுங்கு குஷியை அதற்குள் பொருத்த முயன்றேன். 2வது செயல்முறை சற்று சிக்கலாக இருந்தது. ஒரு படத்தை ரீமேக் செய்வது அவ்வளவு கடினம். பவன் கல்யாண் தெலுங்கு சினிமாவில் ஒரு நட்சத்திரம் என்பதால் படத்தில் மேலும் 3 சண்டை காட்சிகளை சேர்க்கச் சொன்னார். கதையின் ஓட்டத்துக்கு சண்டை காட்சிகள் தேவையற்றவை என்று எனக்கு தோன்றியது. அவர் சண்டை காட்சிகள் இடம் பெறவே வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து அதை பற்றி விவாதித்தோம். அவர் படத்தின் தொடக்கத்திலேயே ஒரு அறிமுக சண்டை காட்சியை விரும்பினார்.
அதற்கு திரைக்கதையில் ஓர் இயல்பான சூழ்நிலையை நான் தயார் செய்தேன். அதேபோல் தன் கண் முன்னால் கதாநாயகிக்கு ஈவ் டீசிங் நடக்கும்போது ஒரு சண்டை காட்சி இருக்க வேண்டும் என விரும்பினார். நான் இன்னொரு ஸ்லாட்டை உருவாக்கினேன். கூடுதல் சண்டை காட்சிகளை கதையின் திருப்பங்களுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் பார்த்து கொண்டேன். சண்டை காட்சிகளை அவரையே இயக்கும்படியும் கேட்டுக்கொண்டேன். கூடுதல் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்ட போது நான் படப்பிடிப்பு தளத்துக்கு போகவே இல்லை. படத்தின் எடிட்டிங் முடிந்ததும் கூடுதல் சண்டை காட்சிகள் எப்படி வந்திருக்கின்றன என்பதை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன். பவன் ஒரு கச்சிதமான வேலையை செய்திருந்தார். தெலுங்கு குஷி வெளியாகி திரையரங்குகளில் ரசிகர்களோடு படத்தை பார்த்தபோது கூடுதல் சண்டை காட்சிகள் வேண்டாம் என்கிற எனது கருத்தை முழுக்க மாற்றிக்கொண்டேன். ஏனென்றால் அந்த சண்டை காட்சிகளில் வன்முறை என்பதை பவன் மிகவும் கட்டுப்படுத்தி கையாண்டிருந்தார். தவிர அவற்றில் போதனை என்கிற அம்சம் சேர்க்கப்பட்டிருந்ததால் குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைத்து வயதினரும் கைத்தட்டி எம்பி குதித்து ரசித்தனர். குஷி தமிழ், தெலுங்கு, இந்தி படங்கள் இயக்கி முடித்தபோது திரைக்கதை எழுதுவதில் ஒரு புதிய பரிமாணத்துக்கு நான் மாறினேன். அது வேறொன்றுமில்லை, ஒரு நட்சத்திரத்தை இயக்குவதாக இருந்தால் என் படங்களுக்கு 2 விதமான திரைக்கதைகளை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒன்று, கதையோட்டத்தை முன்னிறுத்தி எழுதப்படும் திரைக்கதை. இரண்டாவது, நாம் இயக்கப் போகும் நட்சத்திரத்தை எவ்வாறு கையாள்வது என்பதை முன்னிறுத்தி எழுதி கொள்ள வேண்டிய திரைக்கதை. தெலுங்கு பதிப்போடு ஒப்பிடும்போது தமிழ் பதிப்பின் பாடல்கள் மிகவும் அற்புதமாக அமைந்து போயின. பாடல் காட்சிகளில் விஜயின் நடனம் மட்டுமல்ல, பாடல் காட்சிகளில் உணர்வுகளை அற்புதமாக அவர் வெளிப்படுத்துவார். தமிழ் குஷி வெளியாகி வெற்றி பெற்றிருந்த போது விஜயிடம் ஒரு சீனியர் நிருபர், கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா மாதிரியான பாடல் குஷி படத்தின் கதைக்கு அவசியமா சார்? நீங்கள் அதில் நடிக்க மாட்டேன் என்று மறுத்திருக்கலாமே என்று கேட்டார். அதற்கு விஜய், நீங்கள் மட்டும்தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க. என்னுடைய 2 பால் ரசிகர்கள் குஷி படத்தில் கட்டிப்பிடிடா பாடல் செம்மன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பாடலில் இருக்கும் கவர்ச்சியை பார்த்தீங்க, சரி. அது ஜெனிஃபரை கோபப்படுத்த கதைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் பாருங்களேன். நீங்கள் அது கூட வேண்டாம். இந்த பாடல் காட்சியின் போது தியேட்டர்களில் எவ்வளவு ஆரவாரம் என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்களே. என்னை பொறுத்த வரைக்கும் ரசனையில் வேறுபாடு இருக்கவே செய்யும். இப்படி சொல்கிறதால் உங்கள் ரசனையையோ உங்கள் கேள்வியோ மதிக்கலைன்னு அர்த்தமில்லை, அது உங்கள் பார்வை என்றார். தமிழ் குஷியின் கிளைமேக்ஸில் சிவாவும் ஜெனிஃபரும் லிப் லாக் முத்தம் கொடுத்து கொள்ளும் காட்சி மிகவும் அவசியமானது. ஏனென்றால் படத்தின் தொடக்கத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தைகளாக முதன்மை கதாபாத்திரங்களை காட்டும்போது பல 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள இந்த 2 இதயங்களும் எப்படி இடம் மாறிக்கொள்ளப் போகின்றன, இந்த 2 இதழ்களும் எப்போது முத்தமிட்டு கொள்ளப் போகின்றன என்று கதாசிரியரின் குரல் வாய்ஸ் ஓவரில் இடம்பெற்றிருக்கும். அதை ஆடியன்ஸ் பத்திரமாக நினைவில் வைத்திருப்பார்கள். லிப்லாக் கண்டிப்பாக வச்சே ஆகணுமா என்று விஜய் சங்கடமாக கேட்டார். அவருக்கு அந்த வசனத்தை நினைவூட்டியதும், சாரி, உங்கள் ஜட்ஜ்மெண்ட் படியே போங்க, நான் ஒய்ஃப்கிட்ட பர்மிஷன் வாங்கிடுறேன் என்று மனைவியிடம் அனுமதி பெற்றே அந்த முத்தக்காட்சியில் நடித்து கொடுத்தார். ஜோதிகாவும் தொடக்கத்தில் மறுத்தாலும் அவருக்கு புரிய வைத்ததும் அவருடைய அம்மாவிடம் அக்காட்சியின் அவசியத்தை எடுத்து சொல்லி அனுமதி பெற்றே நடித்தார். குஷி 25 ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குகளுக்கு வரப்போகிறது. காதல் என்றாலும் திருமண வாழ்க்கை என்றாலும் அதில் எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது என்பதை தேன் தடவி சொன்ன படம் அது. எல்லா காலத்திலும் எல்லா தலைமுறைக்கும் இனிக்கும் என்று நான் நம்புகிறேன். திரையில் மீண்டும் அக்காவியத்தை காண ஆவலாக இருக்கிறேன்.